நமக்கு சாப்டர் டிவிஷன், வேர்ஸ் டிவிஷன்லாம் பைபிளில் இருக்குது. நம்ம தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1, 2, 3, 4 அதில் 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனம்னு இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதி பிரிச்சிருக்கிறாங்க. சாப்டர் டிவிஷன் இருக்குது, வேர்ஸ் டிவிஷன்லாம் இருக்குது. உண்மையிலேயே இந்த சாப்டர் டிவிஷன்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 13வது நூற்றாண்டில் தான் வந்துச்சு. மத்தேயு 1வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம், 3வது அதிகாரம்னு சொல்லுகிறோமே, இப்படிப்பட்ட இந்த சாப்டர் டிவிஷன் எல்லாம் 13வது நூற்றாண்டில் தான் உள்ளே வந்துச்சு பைபிளுக்குள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? 13வது நூற்றாண்டுக்கு முன்பதாக வரைக்கும், இயேசு வாழ்ந்த காலத்திலேருந்து புதிய ஏற்பாடை சொல்லணும்னா இயேசு வாழ்ந்த காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 1300 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் கிடையவே கிடையாது. பவுல் கிட்ட போய் கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் நீர் என்ன சொல்லியிருக்கிறீர் பவுல் அப்படின்னு கேட்டால் பவுலுக்கு தெரியாது. கலாத்தியர் 2வது அதிகாரமா எனக்கு தெரியாது பாருன்னே சொல்லி பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து அங்கே 1, 2, 3, 4 இருக்குன்னு தெரியாது அவருக்கு. ஏன் அப்படின்னா அவர் எழுதும் பொழுது ஒரு கடிதம் போல அவர் எழுதியிருக்கிறாரு, ஒரு புஸ்தகம் போல எழுதியிருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக அவங்க அப்படியே ஸ்க்ராலில் அவங்க அப்படியே தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாங்க. 13வது நூற்றாண்டில் ஒரு தேவை ஏற்பட்டது. என்ன தேவை? இப்படியாய் நம்ம கூடி வந்து ஒரு வசனத்தை சொல்லி அவங்கள வாசிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு போதும் ஆயிடுச்சு. அந்த கலாத்தியர், நீங்கள் அந்த 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 கலாத்தியரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரியை தேடுங்க. இந்த வரியை வந்து ஒரு 5வது பக்கம் இல்லை 6வது பக்கத்தில் இந்த கீழேருந்து 5வது லைனில் இருக்கும், எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்களேன். அதனால சரி கொஞ்சம் சாப்டராக நம்ம பிரிச்சுக்கலாம், கொஞ்சம் லகுவாக இருக்கும், எடுத்து படிக்கிறதுக்கு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம்னா எடுத்து படிக்க லகுவாக இருக்கும்னு 13வது நூற்றாண்டில் தான் இப்படி பிரிவு வந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அவங்களுக்கு. சரி, இப்போ வந்து 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இருக்குது. அந்த 1வது அதிகாரத்துக்குள்ளே பார்த்தா முழுவதுமாக இருக்குது காரியங்கள். அதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணலாம், பிரித்து விடலாம்னு சொல்லிட்டு 16வது நூற்றாண்டில் தான் இந்த வேர்ஸ் டிவிஷன் வந்துச்சு. 1600வது வருஷத்தில் தான் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம்னு இப்படி வேர்ஸா வசனமாய் பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி வசனங்கள் பிரிக்கப்படலை, இந்த பகுதிகள் வகுக்கப்படலை. இது பிரிச்சதுனால என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு? நம்ம வசனங்கள்ல அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். we started to take the verse out of its context. அந்த வசனத்தை அந்த சூழல்ல இருந்து பிரித்து விட்டோம். அதனால தான் நம்ம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஃபேன்சியா நம்ம வந்து வீட்டிலாம் மாட்டி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம எடுத்துட்டோம், அதனுடைய சூழல்ல இருந்து அந்த வசனத்தை எடுத்துட்டதுனால இப்போ இந்த வசனம் வந்து எல்லாமே பொருள்படும், யாருக்குனாலும் எப்படினாலும் பொருள்படும். இந்த ஒரு 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 குளறுபடியான காரியங்கள் உள்ள வந்துருச்சு. அதனால தான் வந்து எப்பொழுதுமே ஒரு வசனத்தை வந்து இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, உன் கையை வந்து வெட்டி போடு, உன் கண் இடரல் உண்டாக்கினால் வெட்டி போடு, கை இடரல் உண்டாக்கினால் வெட்டி போடு, என் கையை வெட்ட போகிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. மேலேயும் கீழேயும் படிக்கணும். படித்து அந்த சூழல் என்ன காரியங்கள் முழுவதுமாய் படித்து புரிந்து கொள்ளும் பொழுது தான் விளக்கம் சரியாய் நமக்கு தெரியும். எப்பொழுதுமே இது சொல்லுவாங்க, ஒரு வசனத்தினுடைய பொருள் வந்து அந்த வசனத்தில் இல்லை, ஒரு வசனத்தினுடைய பொருள் வந்து அதனுடைய பகுதியில் தான் இருக்குது. அந்த மேலே கீழே ஒரு பகுதி இருக்கே, அந்த பகுதியில் தான் இருக்குது. அந்த பகுதியை முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த முழு புஸ்தகத்தையும் படிக்கணும். கலாத்தியரில் ஒரு வசனம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா மேலே கீழே இருக்கிற வசனங்களை சேர்த்து படித்தாதான் புரியும். நீங்கள் மேலே கீழே சேர்த்து படிக்கிறீங்க, அந்த பகுதியும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும் அப்படின்னா கலாத்தியர் புஸ்தகம் ஃபுல்லாக படித்தாதான் புரியும். ஆகவே ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னா இவ்வளவு வேலை நமக்கு இருக்குது. அப்படிலாம் படித்தாதான் நமக்கு அந்த காரியங்களை எடுத்து புரிய ஆரம்பிக்கும்.